ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணலாமா என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன், இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஓவர்வியூவாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பாருங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான். மொத்தமாக 23 டெஸ்ட் போட்டிருக்கோம். இதில் 1200 கொஷினுக்கு மேலே உங்களுக்கு கவர் ஆகும். ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 50 கொஷின் கொடுத்துருப்போம். எல்லா டெஸ்ட்லையுமே 50 கொஷின் கொடுத்துருப்போம். இதில் ஃபஸ்ட்டு பாலிட்டி வச்சுருக்கோம். எந்த யூனிட்டுக்கு அதிக மார்க் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். பாலிட்டியில் தமிழ்நாட்டின் வரலாறு கம்பேர் பண்ணும்போது கொஷின் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாலிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் எல்லா கொஷினுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் பாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். பாலிட்டியில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக, அதாவது சிலபஸை பிரித்து அதில் யூனிட் வைஸாக 4 டெஸ்ட் வச்சுருக்கோம். யூனிட் டெஸ்ட் 4 வச்சுருக்கோம். ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். பாலிட்டிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதுக்கும் 4 யூனிட் டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். எல்லாமே 50 கொஷின் தான். நான் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ண டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு சம்மந்தமான யூனிட்டில் அதுலேயும் 4 யூனிட் டெஸ்ட் வச்சுருப்போம். ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருப்போம். எல்லாமே 50 கொஷின் தான் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட்டு டேட் 2 நாள் கேப் விட்டு இருக்கும். டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஈவினிங் 6 மணிக்கு டெலகிராமில் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கான ஆன்சர் கீயும் அடுத்த 2 மணி நேரத்தில் 8 மணிக்கு உங்களுக்கு அதே டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துக்கு இதில் நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா, முக்கியமான யூனிட்ஸ்க்கு மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருப்போம். இப்போ இந்த கொஞ்ச நாளில் சயின்ஸ் படிக்கவும் முடியாது. சயின்ஸ் படித்தாலும் குரூப் 2 கொஸ்டினில் சரியாக ஆன்சர் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலான்னு தான் பார்க்கணும். இந்த டைமில் நம்ம சயின்ஸ் படித்தோன்னா அது டைம் வேஸ்ட்டு தான். சயின்ஸ் படித்தாலும் சரியாக ஆன்சரும் பண்ண முடியாது. அதனால் சயின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம சேர்க்கலை. சயின்ஸ் இருக்காது. மீதி இருக்கிற எல்லா யூனிட்ஸுமே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸும் இருக்காது. மீதி இருக்கிற ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் எல்லா யூனிட்டுமே இருக்கும். இந்த 3வது யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 யூனிட் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். இதில் நம்ம கம்மியாக தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதனால் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபி கொடுத்துருந்துருப்போம். ஜாகிரஃபிக்கு 2 யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஜாகிரஃபியில் கொஸ்டின் கம்மி தான். அதனால் 2 யூனிட் டெஸ்ட் தான் வச்சுருக்கோம். இந்த 3வது யூனிட்டுக்கும் 2வது யூனிட்டுக்கும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இதில் மார்க் கம்மி தான்றதுனால 2வது யூனிட் 3வது யூனிட் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு தான் வச்சுருக்கோம். ஏன்னா டைம் இல்லை. எல்லாத்துக்கும் ஃபுல் டெஸ்ட் வச்சா டைம் பத்தாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்கோர் பண்ணுற ஏரியாவான யூனிட் 4, 5, 6 இதை சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருக்கோம். இதில் தான் உங்களுக்கு அதிகமான கொஷின். மொத்தமாக 55 கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது 55 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கொஷின் தான் அந்த யூனிட்ஸில் கேட்பாங்க. அதிகமாக இந்த 3 யூனிட்டை நீங்கள் படித்தாலே ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இந்த ஃபுல் டெஸ்ட்டில் 75 கொஷின் இருக்கும். இது நாம் இன்னொரு ஃபுல் டெஸ்ட் கூட நம்ம வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். நம்ம டெஸ்ட் எப்போ முடிக்கிறோன்னா 22ஆம் தேதியே நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 5 நாள் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு 28ஆம் தேதி போய் டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட்டு ரொம்ப எக்ஸாம் பக்கத்தில் வரைக்கும் நம்ம கொண்டு போகல. அதுக்கு முன்னாடியே 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் 5 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். டெஸ்ட்டு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனால் அது நல்லா இருக்காது. 22ஆம் தேதியே நம்ம முடிச்சிருவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சயின்ஸ் மட்டும் தான் இதில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். சயின்ஸுக்கும் உங்களுக்கு படிக்க ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம டெலகிராம் குரூப்பில் சொல்லுவோம். அதை மட்டும் படிங்க. அதில் வர கொஷின் மட்டும் நம்ம அட்டன் பண்ணாலே போதும். இது குரூப் 4 கிடையாது. ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம்னு ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணால் போதும். சயின்ஸை நீங்கள் படித்தாலும் கொஷினை ஆன்சர் பண்ண முடியாது. இதுதான் உண்மையானது. அதனால் சயின்ஸ் உண்மையாகவே யாருமே தொடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பண்ணுங்கள். சயின்ஸுக்கு அதிக நேரத்தை வின் பண்ணாதீங்க. அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 200 ரூபீஸ் ஒன்லி தான். அடுத்தது நீங்கள் ஏற்கனவே தமிழ் வழி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் மட்டும்தான். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 200, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 150. இதை நீங்கள் எப்படி சென்ட் பண்ணணுன்னா, இதிலே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள்.
9500485899. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே எதில் வேணாலும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் 9500485899. இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணும்போது உங்களுடைய நேமையும் டிஸ்ட்ரிக்டும் மட்டும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு பார்த்துட்டு அவங்க உங்களுடைய ரெசிப்டை வந்து செக் பண்ண பிறகு டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. 2 டெலகிராம் குரூப் இருக்கும். ஒன்று கொஷின் பேப்பர்ஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு, ஆன்சர் கீ சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இன்னொன்று வந்து டிஸ்கஷன் குரூப் இருக்கும். இந்த 2 குரூப்லையுமே உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஆன்சர் கீ வந்து கரெக்டாக 8 மணிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் டவுட்ஸ்னால் நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்கலாம். டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நானும் அதில் ரிப்ளை பண்ணுவேன். டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை இந்த கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். கொஷின் பேப்பரு தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப் வடிவில் தான் தருவோம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து கிடையாது. அடுத்தது கொஷின் பேப்பர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈவினிங் 6 மணிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நம்மளுடைய சேனல் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் வச்சாலும் அது ஓகே தான். 50 கொஷின் வந்து ஃபுல் டே படிச்சுட்டு 6 மணிக்கு டெஸ்ட் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து 8 மணிக்கு வந்து ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து உங்களோட டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ஃபுல் டவுட்டும் கிளியர் பண்ணிடுவாங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன சிறப்புகள்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வேர் டு ஸ்டடி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் வழங்கிடுவோம். அதில் இருக்கிற பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதினா போதும். எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னோ அதையும் நான் சொல்லிடுவேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுதினா போதும். அடுத்தது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. அதே டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் பேட்ச் தான். இருந்தாலும் பொதுத்தமிழ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து தருவாங்க. ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வந்து அனுப்புவாங்க. அப்புறம் எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், தமிழ் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்க, அது எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி யார் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்து மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சில் ஃபீஸ் வந்து மற்றவங்கள விட கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. இது வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு சிறப்பான விஷயம். யார் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. அடுத்தது குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறவங்களுக்கும் கைடன்ஸ் வாங்குவாங்க. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் படிச்சு பாருங்கள். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ நான் சொன்ன எல்லா சிறப்புகளுமே இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இன்க்ளூட் ஆகாது. எல்லாமே நாம் மாணவர்களுக்காக தரது மட்டும்தான். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இது வந்து இன்க்ளூட் கிடையாது. எல்லாமே நாம் மாணவர்களுக்காக அவங்களோட நலன் கருதி மட்டும்தான் கொடுக்கறது. இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே மெசேஜ் பண்ணி கேட்டவங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஜாயின் பண்ணலாம். ஒரு டெஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின், ஆன்சர் கீ பிடிஎஃப் எல்லாமே அதே டெலகிராம் குரூப்லேயே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டெஸ்ட் பேட்சில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டெஸ்ட் பேட்சில் எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட நியூ ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். எல்லா கொஷினுமே ஸ்டாண்டர்டாக தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட கொஷின் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட கொஷின் வேணும்னா நம்ம யூடியூப்லேயே நம்ம ஓப்பன் டு ஆல் வந்து டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு கூட அந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு ஓகேன்னு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் சொன்ன நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி இண்டிவிஜுவலாக கேளுங்க. நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9500485899 9500485899 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் இனிமேல் போட போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அனைவருக்கும் நன்றி.